இன்றைய செய்திகளை உறக்கச் சொல்வோம். வணக்கம். செய்திகளை உறக்கச் சொல்வோம். மருத்துவர் சின்னையா அவர்களின் எம்பி நிதி ஒதுக்கீட்டில் கட்டப்பட்ட பேருந்து நிறுத்த திறப்பு விழா. இராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி தர்காவில் ரூபாய் 15 லட்சம் மதிப்பீட்டில் கழிவறை உடன் கூடிய பயணிகள் நிழற்குடை திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பேருந்து நிறுத்த நிழற்குடைக்கு மருத்துவர் சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்களின் எம்பி நிதி ஒதுக்கீட்டில் இருந்து ரூபாய் 15 லட்சம் மதிப்பீட்டில் கழிவறை மற்றும் சூரிய மின்விளக்குடன் கூடிய பேருந்து நிறுத்தம் புதிதாக கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா மாவட்ட செயலாளர் அக்கீம் தலைமையில் மாவட்ட தலைவர் முனியசாமி முன்னிலையில் மாநில சிறுபான்மை பிரிவு தலைவர் ஷேக் முகைதீன் அவர்கள் திறந்து வைத்தார். பேருந்து நிறுத்த கட்டிடத்தை முறைப்படி வட்டார வளர்ச்சி அலுவலர் சங்கர பாண்டியனிடம் ஒப்படைத்தனர். அப்போது முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வரிசை அப்பாசு ஏர்வாடி தர்கா நிர்வாக தலைவர் மற்றும் பசுமை தாயகம் மாநில துணைச் செயலாளர் கர்ண மகாராஜா கடலாடி ஒன்றிய செயலாளர் இருளாண்டி திருவாடானை ஒன்றிய செயலாளர் தர்மராஜ் திருவாடானை ஒன்றிய தலைவர் மணி திருவாடானை ஒன்றிய இளைஞரணி செயலாளர் ஸ்டாலின் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் பாலகுமாரன் கீழக்கரை நகர செயலாளர் லோகநாதன் உள்பட பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனையடுத்து ஏர்வாடி மகான் செய்யது அலியுல்லா தர்காவில் மருத்துவர் சின்னையா எல்லா விதங்களிலும் வெற்றி பெற வேண்டும் என துவா செய்தனர். வணக்கம். கொஞ்சம் தானே கொஞ்சம் கொஞ்சம் அகலமான இல்லைங்க அவங்க வர சொல்லுவாங்க. கட்சிக்கு மேலும் நல்ல செல்வாக்கு கொடுத்து நல்ல முறையில் வெற்றி அடைஞ்சு அங்களவு வெற்றிகளை கூட உங்களை தர்பார் கருமையாக வார்த்தையே பால ரப்பிக்கிறது சலாம் அளவு தமிழ்நாட்டில் இஸ்லாமியருடைய ஆன்மீக தலை 2 தர்காக்கள் பெரிதாக உள்ள தர்காக்கள். ஒன்று நாகூர் தர்கா, இன்னொன்று ஏர்வாடி தர்கா. இந்த புகழ்பெற்ற ஆன்மீக தலமான ஏர்வாடி தர்காவில் நீண்ட நாட்களாக இங்கே வரும் யாத்திரிகர்களுக்கான பேருந்து நிழற்குடை இல்லை என்று ஒரு கோரிக்கையாக இருந்தது.
நாங்கள் இதை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய நாலேஜுக்கு எடுத்து சென்றோம். அவர் மனமுகந்து எங்கள் வேண்டுகோளை ஏற்று 15 லட்சம் ரூபாய் பணத்தை இந்த பேருந்து நிழற்குடை அமைப்பதற்காக ஒதுக்கி தந்தார்கள். அந்த அடிப்படையிலே இன்று சிறப்பாக கட்டப்பட்டது. இது இங்கே ஆணுக்கு பெண்ணுக்கு தனி மட்டும் இல்லாமல் தாய்மார்கள் பால் ஊட்டும் அறை என்று ஒரு தனியாக அறை, கேமராக்கள் பொருத்தப்பட்டு இந்த சிறப்பாக இன்று சிறப்பு விழா செய்யப்பட்டது. இந்த சிறப்பு விழா நிகழ்ச்சிக்கு ஏர்வாடி தர்காவுடைய தலைவர், அதேபோல் ஏர்வாடியினுடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அப்பாஸ் அண்ணன், இங்கே பிடிஓ, இங்கே இருக்க ஊராட்சி மன்றத்தினுடைய செயலாளர், அலுவலர்கள் எல்லாம் கலந்து கொண்டு இது முறைப்படி திறப்பு விழா செய்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு பிடிஓ அவர்களிடம் முறையாக ஒப்படைக்கப்பட்டது. இந்த நேரத்திலே எங்கள் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் தர்கா கமிட்டியினுடைய தலைவர். இந்த ஏர்வாடி தர்காவிற்கு இந்த அருமையான இந்த நிழற்குடை அமைத்து கொடுத்த அண்ணன் அன்புமணி அவர்களுக்கும், இதற்கு முயற்சி செய்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அப்பாஸ் மாமா அவர்களுக்கும், திறந்து வைத்த அண்ணன் அவர்களுக்கும் எங்கள் தர்கா ஹக்தா நிர்வாக சபையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். வணக்கம். இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.